தொடர்ந்து வருகிறது ஒரு மயில் ஆட்டம். தமிழ் பண்பாட்டு நடன ஆசிரியையும் ஜெர்மனியினுடைய ஒரு மூத்த ஆசிரியையுமான BA MA என்ற பல பட்டங்களையும் விருதுகளையும் தன்னகத்தே கொண்ட திருமதி சாவித்ரி சரவணன் அவர்களினுடைய மாணவிகள் உங்களுக்கு இந்த மயிலாட்டத்தை வழங்க இருக்கின்றார்கள். செல்விகள் யனுஷரா ஜதீஸ், ரோஷிகா ரமேஷன், உதிஷா ஹேமகுமார், டிசானா சுதர்சன், ஷாவினி மகேந்திர ராஜா, ஆசிஷா யோகநாதன், அதிஸ்விகா முருகதாஸ் ஆகியோர் உங்கள் முன். கதிரவும் கனிவுடனே கடலலையில் அறிந்தது தன்னை விட மண்ணில் நடமாடையவரும் தேவனறிந்தது கவரும் வந்த மயதின் அழகு பொன்னிறக சிலித்தது கதிரவும் கனிவுடனே கடலலையில் அறிந்தது தன்னை விட மண்ணில் நடமாடையவரும் தேவனறிந்தது கவரும் வந்த மயதின் அழகு பொன்னிறக சிலித்தது கதிரவும் கனிவுடனே கடலலையில் அறிந்தது தன்னை விட மண்ணில் நடமாடையவரும் தேவனறிந்தது கவரும் வந்த மயதின் அழகு பொன்னிறக சிலித்தது கதிரவும் கனிவுடனே கடலலையில் அறிந்தது தன்னை விட மண்ணில் நடமாடையவரும் தேவனறிந்தது கவரும் வந்த மயதின் அழகு பொன்னிறக சிலித்தது இறைவன் வரைந்த எழிலோவியம் அதை இறகாய் அமைத்து தந்தானோ உயர்ந்த கற்பனை நடைகள் அத்தனையும் அவர் கற்பித்தானோ வானமெங்கும் கருவிரமது பரவிய உருமாறியது எங்கும் பொழிந்திடவே பொழுது வீசுவது மனம் பாட பாரமோடு கடலலையது அழகால் உடல் பார்த்து அசைவாய் முகம் சாத்தி அடிமேல் அடி வைத்து அழகாய் மூக்குத்தி தொட்டும் விழி உழந்ததற்கும் தகதகம் தகதம் வரை உயர்ந்த பூவில் விடை புகுந்த காற்றின் சுற்றும் மழை கவிழ்ந்து படுத்து திரு பொருள்
உயர்ந்த பூமியில் இடை புகுந்த காற்றின் ராகந்தா மழை கவிழ்ந்து பட்டு கலையை ஆதியில் அறிந்த அறிவு ஜீவனும் நீதானோ ஆடலை மனிதன் அறியச் செய்த அருள் பிறவியும் நீதானோ அருமையான நடனம். மீண்டும் ஒரு முறை அவர்களை பேர் சொல்லி வாழ்த்து விடுகின்றோம். நேற்றைய தினம் அவர்கள் கலைத்தரம் போட்டியிலே முதலாவது இடத்தை தட்டி சென்றிருந்தார்கள். செல்விகள் யனுஷரா ஜதீஷ், ரோஷிகா ரமேஷன், பிரிசில்லா ஹேமகுமார், டிசானா சுதர்சன், சாவினி மகேந்திர ராஜா, ஆசிஷா யோகநாதன் மற்றும் அதிஸ்விகா முருகதாஸ் ஆகியோர் இந்த நடனத்தை உங்களுக்காக வழங்கியிருந்தார்கள். மயில் என்றாலே மயிலோனும் இருக்கின்றது, முருகனும் இருக்கின்றது. தமிழர்கள் என்றாலே நாம் முருகனைத்தான் நினைத்திருக்கொண்டு இருப்போம். அதை போன்றே அந்த மயிலே உருவமாக வந்ததை போன்று அவர்கள் சிறப்பான இந்த நடனத்தை தந்திருந்தார்கள். உங்கள் மனதையும் அவர்கள் தட்டி சென்றிருக்கிறார்கள் என்பதில் நமக்கு ஐயமில்லை. தொடர்கிறது அடுத்ததாக ஒரு இசை மலை. அந்த இசை மலையை வழங்குவதற்கு திரு கணேஷ் அவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்றுக் கொள்கின்றோம். இளமையெனும் பூங்காற்று என்ற பாடலை அவர் உங்களுக்கு தர வருகின்றார். இளமையின் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுதிலோர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரு சுகம். இளமையின் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுதிலோர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரு சுகம். ஒரே வீணை ஒரே ராகம்,
நித்திரையா தமிழா நிமிர்ந்து பாரடா என்ற பாடலை உங்களுக்கு முன் தர வருகின்றார் செல்வன் ஸ்டெஃபானா யூரிக் வசந்தராஜா. அனைவருக்கும் வணக்கம். தமிழா நீ நிமிந்து பாரடா, இந்த நிலத்தில் உனக்கும் உரிமை உண்டு, எழுந்து சேரடா. தமிழனுக்கு இந்த மண்ணில் சொந்தம் இல்லையா, முந்த தாய் நிலத்தில் உனக்கு ஒரு பந்தம் இல்லையா, அழுவதன்றி உனக்கு வேறு மொழியும் இல்லையா, இன்னும் அடங்கி போதல் அன்றி எந்த வழியும் இல்லையா. நித்திரையா தமிழா நீ நிமிந்து பாரடா, இந்த நிலத்தில் உனக்கும் உரிமை உண்டு, எழுந்து சேரடா. அகதியாகியே தெருவினோரமாய் திரிவதேனடா, அடிமை மாடுகள் போல இன்று நீ அலைவதேனடா. அகதியாகியே தெருவினோரமாய் திரிவதேனடா, அடிமை மாடுகள் போல இன்று நீ அலைவதேனடா. விதிகள் மாற்றி எழுதிடாமல் கிடப்பதேனடா, விதிகள் மாற்றி எழுதிடாமல் கிடப்பதேனடா. இன்னும் விழிகள் மூடி அமைதியாக படுப்பதேனடா, இன்னும் விழிகள் மூடி அமைதியாக படுப்பதேனடா. நித்திரையா தமிழா நீ நிமிந்து பாரடா, இந்த நிலத்தில் உனக்கும் உரிமை உண்டு, எழுந்து சேரடா. அப்பு ஆட்சியர் வாழ்ந்த பூமி எப்பூமி தானடா, அப்பு காமியை ஆளு இங்குமே விட்டதாரடா. அப்பு ஆட்சியர் வாழ்ந்த பூமி எப்பூமி தானடா, அப்பு காமியை ஆளு இங்குமே விட்டதாரடா. இனிமேல் தமிழன் பணியான் என்று உரத்து கூறடா, இனிமேல் தமிழன் பணியான் என்று உரத்து கூறடா. இந்த இழிவிலிருந்து எழுந்தேன் என்று புலிகளாகடா, இந்த இழிவிலிருந்து எழுந்தேன் என்று புலிகளாகடா. நித்திரையா தமிழா நீ நிமிந்து பாரடா, இந்த நிலத்தில் உனக்கும் உரிமை உண்டு, எழுந்து சேரடா. வாழ்வதை எழுத நீயுமே களத்தில் ஆடடா, புலிகள் சேனையோடெழுந்து சென்றுமே தடைகள் மீறடா. புதிய வாழ்வதை எழுத நீயுமே களத்தில் ஆடடா, புலிகள் சேனையோடெழுந்து சென்றுமே தடைகள் மீறடா. தலைவன் எங்கள் தலைவன் உண்டு நிமிந்த பாரடா, தலைவன் எங்கள் தலைவன் உண்டு நிமிந்து பாரடா. தமிழீழம் எங்கள் கையில் என்று எழுந்து சேரடா, தமிழீழம் எங்கள் கையில் என்று எழுந்து சேரடா. நித்திரையா தமிழா
நீ நிமிந்து பாரடா. இந்த நிலத்தில் உனக்கும் உரிமை உண்டு, எழுந்து சேரடா. நன்றி. ஸ்டெஃபானுக்கு மீண்டும் ஒரு முறை நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். டோட்முண்ட் மால் மக்களே, ஏனைய நகரங்களில் இருந்து வந்திருக்கின்ற மக்களே, இந்த நிகழ்வுக்கு பெருந்தொகையான நிதிகளை அள்ளி தந்திருக்கின்ற வர்த்தக நிறுவனங்கள், இவர்கள் யாவருக்கும் எனது பணிவான வணக்கம் முதல் கண் குறித்தாக. இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு தந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எமது நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். முதல் கண் மிகுந்த மகிழ்வுடன் நாங்கள் இந்த நிகழ்வை கொண்டாடுவதற்கு சகல உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவருக்கும் முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த நிகழ்ச்சிகளை தந்த பாடசாலைகள், அந்த பாடசாலையின் ஆசிரியர்கள், அந்த பாடசாலையில் கல்வி கற்று இந்த நிகழ்வுகளை கொண்டு வந்து தந்த மாணவர்கள், பெற்றோர்கள், உங்கள் யாவருக்கும் எமது நன்றிகளை மிக இதய மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே நிகழ்ச்சிகளை தந்த பிள்ளைகளே, நீங்கள் எதிர்வரும் காலங்களில் எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருத்தல் வேண்டும். அவர்களை ஒழுங்குபடுத்தி இந்த மண்டபத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்ற போது இந்த நிகழ்வுக்கான வேலைகளை செய்து இங்கு காலை தொடக்கம் இந்த உணவு பரிமாற்றங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர்கள், இந்த பொங்கல் விழா குழு உறுப்பினர்கள், நண்பர்களுக்கு எல்லாம் இந்த விழாக்குழுவின் சார்பான எங்களுடைய நன்றிகள் உரித்தாக. இந்த மண்டபத்தை குறுகிய காலத்தில் ஒழுங்கு செய்து தந்து எங்களுக்கு உதவி செய்த அண்டன் அவருடன் சேர்ந்து லூகோ மார்சல், இவர்கள் இருவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை பொங்கல் குழு சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். நிதியை வழங்கிய வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் யாவருக்கும் எமது சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிதி நாங்கள் எடுத்து இங்கு செலவு செய்து முடிய மிகுதி பணத்தை இலங்கையில் இருக்கின்ற அங்கு எந்தெந்த இடத்தில் மிக பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்களோ அந்த இடத்தை தெரிவு செய்து அங்கு இருக்கும் மக்களுக்கு கொடுத்து கொண்டு வருகின்றோம். அதுவும் இந்த முறை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக வேலைகளை செய்து கொள்வோம். 2014 தொடக்கம் 2019 வரை மொத்தமாக அனுப்பப்பட்ட தொகை 19,62,66 ரூபாய் 36 இலங்கைக்கு அனுப்பியிருக்கிறோம். அதேபோல் 2020ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில் நாங்கள் 20ஆம் ஆண்டு செய்யப்பட்ட பொங்கல் விழாவில் இருந்து இலங்கைக்கு அனுப்பியிருக்கின்றோம். 25/4/2020 மட்டக்களப்பு நாசியன் தீவு கிராமத்தில் வாழும் உதவி தேவைப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் 26/4/2020 முல்லைத்தீவில் வாழும் உதவி தேவைப்பட்ட மக்களுக்கான உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. 28/4/2020 மட்டக்களப்பு குத்துரான மலை கிராமத்தில் வாழும் உதவி தேவைப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. 29/4/2020 திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கரடிப்பூவில், ஆனந்தபுரி ஆகிய 2 கிராமங்களில் வாழும் மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. 29/4/2020 திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள வட்டவன், இலங்கத்துறை ஆகிய கிராமங்களில் வாழும் மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இது 2020 வழங்கப்பட்டது. இதனுடைய விவரங்கள் இங்கே நாங்கள் அடுத்த பொங்கல் விழாவில் மேலும் மேலும் அறிய தந்து கொண்டிருப்போம். இவ்வாறு செய்யப்பட்டு நமது தாயகத்தை நாங்கள் நினைத்து தாயகத்தில் வாழுகின்ற எங்களுடைய மக்களுக்கு இந்த பொங்கல் விழாவின் மூலம்
மீதமாக வருகின்ற பணத்தை நாங்கள் அனுப்பி கொண்டு இருக்கின்றோம். இதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். இந்த செய்கின்ற நிகழ்வுகளுக்கு எல்லாம் பெருந்தொகையான பணங்களை எல்லாம் தந்து, பெரும் தொகையான ஆதரவை தந்து, பெரும் மகிழ்ச்சியாக எங்களை வரவேற்று பணங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கின்ற வர்த்தகர்களை நாங்கள் மறக்க மாட்டோம். நீங்கள் மீண்டும் மீண்டும் எங்களை உற்சாகப்படுத்துவதற்கான வேலைகளை செய்து, எங்களையும் உங்களையும் இணைத்து இந்த விழாவை செய்வதற்கான வேலைகளை செய்வதற்கு ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கொண்டு, இந்த இடத்தில் எங்களுடைய பொங்கல் விழா நிர்வாக குழுவில் இருந்து செயல்பட்டு இந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் காலை தொடக்கம் இப்போது வரை நின்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்கள் யாவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வுகளை எல்லாம் தந்த பிள்ளைகள் எல்லாம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று பொங்கல் விழா குழு சார்பாக கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்கிறது ஒரு உரையாடல். யாருக்கு என்றால் முருகனுக்கும் நக்கீரனுக்கும் இடையிலே வருகிறது அந்த உரையாடல். முருகப்பெருமான் என்றாலே அவர் தமிழ் கடவுள் என்று அனைவரும் அறிந்ததே. ஆனால் காலத்தில் வந்து 3 பேருக்குத்தான் அவர் நேரடியாக தரிசனம் கொடுத்திருக்கின்றார். ஒன்று நக்கீரன், மற்றது பாம்பன் சுவாமிகள், மற்றது கிருபானந்த வாரியாராக இருக்கின்றார்கள். இப்படி நின்ற நிலையில் நாம் அழைக்கின்ற பொழுதே நமது தேவைகளுக்கு எல்லாம், நமது சோகங்களுக்கு எல்லாம் செவிசாய்க்கின்ற ஒரு தெய்வமாக அந்த முருகப்பெருமான் இருக்கின்றார். தமிழில் எந்த மந்திரம் உங்களுக்கு தெரியாதோ முருகா என்று விட்டால் அவர் உங்கள் கண்முன்னே வந்து விடுவார். மயிலிலே நாம் பார்த்திருந்தோம். அந்த மயிலை காண்கின்ற பொழுதுகெல்லாம் நமக்கு முருகன் வருவார். அதை போன்று நாம் தேடுகின்ற நமது கண்களுக்கு உரையாக மற்றும் உறவாக இருக்கின்றது வேல் என்றால் மிகையாகாது. அந்த வேல் இருக்கின்ற இடத்திலெல்லாம் நாம் உழவராக இருக்கின்ற பொழுது கூட நமது ஆயுதங்களில் ஒன்றாகத்தான் வேலும் இருந்திருக்கின்றது. ஆரம்பத்திலே வேல் மருவி வெவ்வேறு ஆயுதங்களாக ஆனாலும் அந்த வேல் இருக்கின்ற இடத்திலே அந்த முருகப்பெருமான் இருப்பார். அப்படி அந்த முருகனுக்கும் நக்கீரனுக்கும் இடையிலான ஒரு உரையாடலை உங்களுக்கு தர வருகின்றார்கள் செல்வன் சவீன் வீரசிங்கம் மற்றும் செல்விகள் அக்ஷா சசிரதன் மற்றும் அபிகேல் சசிரதன் அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம். பெரியவரே, தனிமையில் அமர்ந்து கொண்டு ஆழ்ந்த சிந்தனையுடன் என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்? ஆற்றுப்படை எழுதி கொண்டிருக்கிறேன் ஐயா. ஓ, அப்படியா? ஆற்றுப்படை என்றால் என்ன? ஆண்டவர் அருள் பெற்றொருவர் வரப்போகும் ஒருவரை பார்த்து வழி சொல்லி எழுதுவதுதான் ஆற்றுப்படையாகும் ஐயா. யாரை வைத்து ஆற்றுப்படை எழுத போகிறீர்? வேறு யார் வைத்து ஆற்றுப்படை எழுத போகிறேன்? என் அப்பன் முருகனை வைத்துத்தான். என் அப்பன் ஆண்டவன் அருளை பெறப்போகும் வழிகாட்டும் நீர் முருகனின் அருளை பெற்றுள்ளீரா? அருள், உடல், பொருள், ஆவி அனைத்தும் அவன்தானே. அகம்தானே ஆறுமுகம். அவர் இல்லாத இடம் ஏது? எல்லா இடமும் இருக்கிறானே. தமிழுக்கும் முருகனுக்கும் அத்தனை தொடர்பா? அதென்ன அப்படி கேட்டு விட்டேர்? எமது வடிவமெல்லாம் தண்டபாணி தெய்வம் அல்லவா? விளக்கமாக சொல்லும். தமிழ் மொழியில் எத்தனை உயிரெழுத்துக்கள்? ஆவிலிருந்து அவ்வனாவாரை 12 எழுத்துக்கள். அதுபோல் ஆறுமுகம் கண்கள் 12. ஓ, உயிரெழுத்துக்கள் 12 போல பக்தர்களுக்கு அருள் கொடுக்கும் கண்கள் முருகனின் 12. அடுத்து தமிழ் மொழியில் இனங்களை எத்தனையாக பிரித்துள்ளனர்? 3 வகையாக பிரித்துள்ளனர். வல்லினம், மெல்லினம், இடையினம். 3 என்பதால் முருகு என்று கந்தவேலனுக்கு பெயர் வைத்தனர். முருகு என்றால் என்ன? திறமை, அழகு, உயர்வு, முதுமை, பெருமை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஓ, நல்ல விளக்கம் தந்தீர். ஒவ்வொரு இனத்துக்கும் எத்தனை எழுத்துக்கள்? கசட தபர, எரல வரல, எனன நமன என 6 வகை எழுத்துக்கள். அதுபோல் கந்தவேலனுக்கு தலைகள் 6. நீ சொல்லிக்கொண்டே இரும், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். சிங்கார வேலனுக்கு தலையும் கையும் சேர்த்தால் 18. அதுபோல் தமிழ் மொழியில் மெய்யெழுத்துக்கள் 18. அது சரி. உமது ஆற்றுப்படையில் முருகனை பற்றி என்ன எழுதியிருக்கிறீர்? அவர் குடிக்கொண்டிருக்கும் ஆற்றுப்படையின் வீட்டின் அழகு பற்றி எழுதியுள்ளேன் ஐயா. கணக்கில்லாத வீடுகள் முருகனுக்கு இருக்கும் பொழுது ஏன் இந்த 6 படை வீடுகளை பற்றி மட்டும் எழுதியிருக்கிறீர்?
எம் முருகனின் வரலாற்றில் உள்ள முக்கிய கட்டமெல்லாம் 6 படை வீட்டுக்குள்ளேயே அடங்கிவிட்டது. அது எப்படி? அவர் நின்றது, அமர்ந்தது, எழுந்தது, புரிந்தது, மணந்தது, தந்தது அனைத்தும் அதனுள்ளே அடங்கிவிட்டது. விளக்கமாக சொல்லும். கனி கிடைக்காமல் கோபத்தில் நின்றது, தந்தைக்கு உபதேசம் செய்ய குருவேடத்தில் அமர்ந்தது, சூரனை அழிக்க வீரம் வந்து எழுந்தது, தெய்வானிய மனம் மறந்தது, வெள்ளியை காந்தர்வ மனம் புரிந்தது, தம்பதி சமேதராய் காட்சி தந்தது. இவைகள் எல்லாம் சேர்த்து தானே 6 படை வீடு. ஆகா, என்ன உமது புலமை நக்கீரரே! ஐயா, என்னை தெரியுமா உமக்கு? ஆமாம், நன்றாக தெரியும். என்னைத்தான் உமக்கு யார் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. உன்னைத்தான் ஐயா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. முருகா, சண்முகா, வடிவேலா, எனக்கு கருணை காட்ட வந்த வேலவா, நீதானே என் முன் வந்து சோதித்தது. நக்கீரரே, நீர் ஆட்சிப்படை எழுதும் அழகை பார்த்து மகிழவே நேரடியாக வந்தோம். பண்ணும் இசையும் உலகம் முழுவதும் பறந்திருந்தாலும் நீர் எம்மை வைத்து பாடிய திருமுருகாட்சிப்படை பாட்டுகளின் முறைப்பாட்டாக விளங்கட்டும். ஐயனே, என்ன பேசுவேன், ஏது பேசுவேன்? உணர்ச்சி பெருக்கால் வார்த்தைகள் வரவில்லை. நக்கீரரே, உணர்ச்சி பெருக நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். 6 படை வீடுகை பற்றி செந்தமிழை பாடும். 6 படை வீடு கொண்ட திருமுருகா, 6 படை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தன்னிலே வரும் முருகா முருகா, 6 படை வீடு கொண்ட திருமுருகா. பாட்டுடை தலைவனென்று உன்னை வைத்தேன், பாட்டுடை தலைவனென்று உன்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே வைத்தேன் முருகா, 6 படை வீடு கொண்ட திருமுருகா. வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆணியின் கோணமுற்று மலை மீது, ஆணியின் கோணமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு, நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு, 6 படை வீடு கொண்ட திருமுருகா. முருகன் நக்கீரனுக்கு இடையிலான அந்த உரையாடலை அவர்கள் சிறப்பாகவே தந்திருந்தார்கள். முருகப்பெருமான் என்றாலே கிள்ளி அழைத்தால் கிட்டவே வந்து விடுவார் என்பதை போன்றுதான் அந்த திருமுருகாற்று படவையை நக்கீரன் தான் எழுதுவார் என்று அவருக்கு முதலிலே தெரியும். இருந்தும் அவரை சோதிப்பதற்காகத்தான் வேற்றுருவம் கொண்டு அவர் வருகின்றார். இப்படித்தான் நமது வாழ்க்கையிலும் சிலர் நாம் செய்கின்ற முயற்சியிலே இடையூறுகளை தருவதற்கென்றே வருவார்கள். ஆனால் அவர்கள் தருகின்ற அந்த இடையூறுகளை மறுத்து நாம் நடைபோடுகின்ற பாதைகள் தான் வெற்றி பாதைகளாக இனம் கண்டு கொண்டு இருக்கின்றது. இப்படித்தான் இந்த நகரத்திலும் கூட அல்லது ஜெர்மனியில் இருக்கின்ற தமிழர்களுக்கு பின்னால் இருக்கின்ற வரலாறுகளும் அதைத்தான் பறைசாற்றுகின்றது. நீங்கள் ஒன்றை ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு உறுதுணையாக ஒருவரும் இருக்க போவதில்லை. ஆனால் முதலாவது விழாவிலே இருந்து இப்படி 13வது விழாவுக்கு செல்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு கூட அந்த உந்துதலை தந்து அந்த நிகழ்ச்சிக்கு சமூகம் அளித்து உங்களை வலுப்படுத்துவது மக்களினுடைய ஒற்றுமையாக இருக்கின்றது. அதைத்தான் இங்கு வர்த்தகர்களாக முன்னிலையில் கொண்டு உங்கள் உறுதுணையோடு வழங்குகின்ற ஒரு விழாவாக இது களம் கண்டு இருக்கின்றது.
இப்படி முருகப்பெருமானினுடைய அருள் பாலிக்கின்ற, அவரையே நினைத்து உருகுகின்ற அந்த தமிழனுடைய மற்றும் ஒரு அடையாளத்தை நீங்கள் அந்த உரையாடல் வழியாக கேட்டிருந்தீர்கள். பொங்கல் விழா என்றாலே குறிப்பாக விதைகளுக்கும் விருட்சத்துக்கும் நிச்சயமாக ஒரு ஒப்பந்தம் இருக்கின்றது. என்றால் எந்த விதையும் முளைத்தவுடன் அதனுடைய அந்த பச்சிளம் பருவத்தை நீங்கள் கண்டுகொள்வது இல்லை. ஆனால் எதற்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் தண்ணீர் ஊற்றுகிறீர்களோ அந்த விதை விருட்சமாக வருகின்றது. இப்படித்தான் கன்னி முயற்சியாக இந்த சிறுவர்கள் எல்லாம் இந்த மேடையிலே ஏறி சில பிழைகளையும் தவறுகளையும் கடந்துதான் அடுத்தடுத்த களங்களை அவர்கள் காணுகின்றார்கள். இப்படி அந்த விதைகளுக்கு நீங்கள் ஊர்த்தி கொடுக்கின்ற அந்த நீர் துளிகளாகத்தான் உங்களுடைய கர தட்டல்கள், கர ஒலிகள் இருக்கின்றது. நீங்கள் அந்த நிகழ்ச்சிகளை காண்பதே அவர்களுக்கான ஒரு முதல் அங்கீகாரமாக இருக்கின்றது. ஆனால் அந்த கர ஒலிகளை அவர்கள் பெறுகின்ற பொழுதுதான் அந்த விதையும் விருட்சமாகும், நாளை ஒரு வரலாறு படைக்கும் என்பதில் ஐயமே இல்லை. அதை போன்று இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் உழைக்கின்ற ஆசிரியர் ஆசிரியர்களையும் அல்லது பாடசாலைகளையும் நாம் நிச்சயமாக வாழ்த்துக்களோடு பார்த்துக் கொள்கின்றோம். ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்லாது பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒருங்கிணைத்து தருவது இந்த நிகழ்ச்சிக்கும் உரம் சேர்க்கின்றது. அந்த தொடர் பணிக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.